கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Isaiah 48 verse 18. Your peace would have been like a river, your well-being like the waves of the sea. ஏசாயா 48 அதிகாரம் 18 வசனம். உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். Is your heart troubled and your mind without peace today? இன்று உங்கள் இருதயம் கலக்கத்துடன் உங்கள் மனம் அமைதியின்றி இருக்கிறதா? இந்த நாளிலே தெய்வம் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், உன் சமாதானம் நதியைப் போல இருக்கும் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை நீங்க இன்னைக்கு சொல்லலாம், என் வாழ்க்கையில எல்லாமே இருக்குது, ஆனா என் வாழ்க்கையில சமாதானமே இல்லை, என் வாழ்க்கையில ஒரு நிம்மதியுமே இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கலாம். நீங்க ஒருவேளை உங்க குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையாக இருக்கலாம், அல்லது நீங்க வேலை பார்க்குற இடங்களிலோ அல்லது உங்களுடைய பிசினஸ் காரியங்களிலோ ஏதோ ஒரு காரியத்துல சமாதான குலைச்சலோட நீங்க இன்னைக்கு இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் சமாதானம் நதியை போல இருக்கும் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம் நதியை பார்த்தா அது எப்படி இருக்குதுன்னா, அது தொடர்ந்து பாய்கிறதும், அது ஒரு நிலையானதும் ஒரு அமைதியான ஒரு நீரூற்றாவும் இருக்கிறது, அது ஜீவன் தருகிறதுமா இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். அந்த நதியை பார்க்கும்போது, அந்த தண்ணீரை நம்ம பார்க்கும் போதே நம்ம கண்களுக்கு குளிர்ச்சியும் நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு அமைதியும் ஒரு சமாதானத்தை நமக்கு பார்க்கும் போதே நமக்கு கிடைக்குது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, அவருடைய சமாதானம் நதியை போல இருக்கும் என்று. இந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எப்படி சுதந்திரத்து கொள்ள முடியும்? யாருக்கு இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார் என்று அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி போடப்பட்டிருக்குது, என் கற்பனைகளை கவனித்திருந்தால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன்னுடைய சமாதானம் நதியை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருடைய வசனத்துக்கு பயந்து நடுங்கி நம்ம உண்மையாக கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்கும்போது நமக்கு கர்த்தர் இந்த சமாதானத்தின் ஆசீர்வாதத்தை தருகிறாராம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு வேளை நம்ம வாழ்க்கையில சமாதான குறைச்சலோட இருக்கிறோம் என்றால் இன்னைக்கு நம்மளே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தாவே, உங்களுடைய கற்பனைகளை நான் கை கொள்ள, அதன்படி நடக்கிறதுக்கு எனக்கு வேண்டிய ஞானத்தை தாங்க, எனக்கு வேண்டிய பலனை தாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய சமூகத்துல கேட்போமா? அப்பொழுது நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் சமாதானத்தின் பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ், இந்த சமாதானத்தை நமக்கு தர அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, டுடே God is speaking clearly. Your lack of peace is not His will for your life. If you have been restless, confused or broken inside, is calling you back to His voice, because the moment you start listening to Him, peace begins to follow you again, deep, steady and unshakable like a river. Remember, your peace will flow again like a river. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வாக்குத்தத்த வசனத்தை அப்பா கிளைம் பண்ணி ஜெபிக்கிற ஒவ்வொருடைய பிள்ளை வாழ்க்கையிலும் கர்த்தாவே சமாதானத்தை நதியை போல நீர் ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்க குற்றங்கள் குறைவுகளை மன்னித்து இந்த நாளிலே உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களை எங்களை மாற்றி உம்முடைய தெய்வ சமாதானத்தினால் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்ப போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனம் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.